மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ். ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான எபிசோட். பிளஷ்லேயே இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே வெக்கத்தோடய இந்த எபிசோட பார்க்க முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் எபிசோட. ஸோ கண்டிப்பாக நானே அப்படி பார்த்தேன்னா விக்கா ஃபேன் சொல்லவே தேவையில்லை. நம்ம எல்லாருடைய பயமும் இன்னைக்கு எபிசோட்ல போயாச்சு. எஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்களுடைய லைஃப்பை வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது தானே ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எல்லாரோட பயமே நிஜமாவே போயிடுச்சு. நம்ம கூட வந்து ஒரு குட்டி பயம் இருந்துச்சு, ஒரு வேலை இப்போ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களோ, ஏதோ தயக்கம் காட்டுவாங்களோன்னு. பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. விஜய் சொன்னாரு, அந்த மேடம்க்கு இருந்த டவுட்டையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்த பர்த்டேக்கு நான் சொன்னா நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டாரு. போக மாட்டேன் அப்படின்னு தலையாட்டிட்டு, ஓகே, குட்டி குட்டி ரொமான்டிக் சீன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த என்ன சொல்றது, அவங்க லைஃபை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஸ்டார்ட் பண்ணிடணும் வெண்ணிலா என்ட்ரிக்கு முன்னாடி அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். அதை வந்து அவ்வளோ அழகா டீசெண்டா இன்னைக்கு எபிசோட்லேயே காமிச்சு முடிச்சுட்டாங்க. அதுவுமே மார்னிங் எழுந்திரிச்சு 2 பேரும் வெக்கத்தோட ஒரு குட்டி ரொமான்ஸ் பண்ணது இன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஸோ எனிவேஸ், ஒரு மாதிரி வெக்கத்தோடவே தான் இன்னைக்கு எபிசோட்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் போயிட்டு பாருங்க, அதை எப்படி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது. பிரவீன் சார் ஒரு செகண்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஈஸியா மேஜிஷியன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ அழகாக இந்த வீக்காவை வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து பின்னிட்டாங்க 2 பேருமே. ஸோ இன்னும் நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், என்னால் சொல்ல முடியல, வேற ஏதோ வார்த்தைகள் வரல. பட் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ரொம்ப வருஷம் சேர்ந்து பயணிக்க போகிறாங்க. இனிமேல் வெண்ணிலா வந்தா என்ன வரலனா என்ன அப்படின்னு தான் என் மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. ஸோ பார்ப்போம். சேம் காஸ்டியூமில் காவேரி வந்தாச்சு. வந்து அவங்க அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸாக அவங்க அம்மாவை ஹக் பண்ணி அதை காமிச்சு பழைய காவேரியை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. எஸ், அதே பழைய காவேரி, சுட்டி காவேரி வந்தாச்சு. ஃபைனலி யமுனா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இன்றைக்கி அந்த லாஸ்ட் சீனில் கொஞ்சம் சைக்கோயிஷாக பிஹேவ் பண்ணாங்க. ஸோ எனிவேஸ், அதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு ஒதுக்கி வச்சுட்டு வீக் ஆஃப் இந்த சீன்ஸை மட்டும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட். பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி